அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டையிலிருந்து சுஜாதா சுதாகர். தற்பொழுது பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த மகா கும்ப மேளாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு 4 இடங்களில் கும்பமேளாக்கள் 45 நாட்கள் வீதம் நடைபெறப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். கர்ம பூமியில் களை கட்டும் மகா கும்பமேளா. நம் இந்தியாவைத்தான் கர்மபூமி என்று சொல்கின்றார்கள். கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் இணையும் இடம்தான் திரிவேணி சங்கமம். இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கமமும் சேர்கிறது. அதென்ன மற்றொரு சங்கமம்? அதாவது ஆன்மீகம், அன்பு, கலாச்சாரம், மனிதநேயம், தர்மம் ஆகியவையெல்லாம் ஒன்றிணைந்து சங்கமம். இதுதான் கும்பமேளா எனப்படுவது. பல கோடி சாதுக்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளின் சங்கமம் இந்த கும்பமேளாவின் அடித்தள வேர் எங்கிருந்து ஆரம்பித்ததென்று தெரிந்து கொள்ளலாம், பார்ப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அழிவில்லா தன்மை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுதுதான் அமிர்தம் பெற முடியும் என்று தெரிந்து கொண்டு தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களாக காமதேனு, கற்பவருட்சம் என்றெல்லாம் தோன்றி ஆலகால விஷம், மகாலட்சுமி உட்பட பல வெளிவந்தது. கடைசியாக அமிர்தம் நிறைந்த கும்பம் மேலெழும்பி வந்தது. அதனை கண்டதும் அசுரர்களின் அசுரகுணம் மேலெழுந்தது. எப்படியாவது பூரண கும்பத்தை தாங்களே தட்டி பறித்துக் கொண்டு தேவர்களை ஏமாற்றி விட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றார்கள். தேவர்கள் சென்று அவர்களை விரட்டி பிடிக்க, அப்பொழுது அந்த அமிர்த கலசத்திலிருந்து சிந்திய அமிர்த துளிகள் 4 இடங்களில் வீழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பூமியில் அந்த 4 இடங்கள் தான் பிரயாகை, உஜ்ஜைன், ஹரித்வார், நாசிக். இந்த 4 இடங்களுமே மிகவும் புனிதமான நதிகள் ஓடும் இடங்களாக மாறியது. தேவர்கள் 12 நாட்கள் என்று சொல்லுவது மனிதர்களுக்கு 12 ஆண்டுகள். இதை கணக்கின்படி பிரயாக்ராஜிலும் திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமை கும்பமேளா நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 12 கும்பமேளாக்கள் முடியும் பொழுது, அதாவது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது மகா கும்பமேளா. இந்த ஆண்டு அங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுதான் இதற்கு கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அமிர்த துளிகள் விழுந்த 4 இடங்களிலுமே அங்குள்ள நதியில் கும்பமேளாக்கள் நடைபெறுகின்றன. அதிலும் 4 வகையான கும்பமேளாக்கள் நடக்கின்றன. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது அர்த்த கும்பமேளா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது பூரண கும்பமேளா, 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது மகா கும்பமேளா, ஆண்டுதோறும் மாக மாதத்தில் நடப்பது மாக் கும்பமேளா என்று சொல்கின்றார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி துவங்கி பிப்ரவரி வரை திரிவேணி சங்கமத்தில் 45 நாட்களுக்கு நடைபெறும். ஹரித்வாரில் பிப்ரவரி துவங்கி மார்ச் வரை, கங்கை நதியிலும் உஜ்ஜைனிலும் ஷிப்ரா நதியில் மே மாதமும், நாசிக்கில் கோதாவரி ஆற்றில் ஜூலை மாதத்திலும் நடைபெறுகிறது. நமது பாரத தேசம் ஆன்மீகத்தில் திளைக்கும் தேசம். ஒரு மதத்தை சார்ந்தவர்களுமே அவர்களுடைய முக்கிய சடங்குகளை நம்பிக்கையோடு செய்வது வழக்கம். அதேபோல் கும்பமேளாவையும் இந்துக்கள் மிக்க நம்பிக்கையோடு நீராடி வழிபட்டு வருகிறார்கள். மாக மாதத்தில் தீர்த்தங்களை வழிபடுவது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த நமக்கு வழியாகும். பழுப்பு நிற கங்கை, பச்சை நிற யமுனை, கண்ணுக்கு தெரியாமல் வரும் வெண்ணிற சரஸ்வதி என இந்த 3ம் கலக்கும் புள்ளிதான் திரிவேணி சங்கமம். தீர்த்தங்களில் ராஜா எனப்படும் இந்த சங்கமத்தில் சாதாரண நாட்களில் நீராடுவதே புனிதமாக கருதும் நமக்கு இந்த மகா கும்ப மேளாவில் கலந்து கொள்ளுவது எவ்வளவு சிறப்பென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கும்ப மேளாவில் நீராடுவதற்கென்றே எவருடைய கண்களிலும் தென்படாது காடுகள், மலைகள், குகைகள் என மறைவிடங்களில் இருக்கும் சாதுக்கள், பல மதம் சார்ந்த துறவிகள், நிர்வாண கோலத்தில் உடம்பெல்லாம் திருநீறு பூசியிருக்கும் நாக சாதுக்கள், அகோரிகள் என பல லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமம் நோக்கி சிவநாம கோஷங்களோடு படையெடுக்கின்றார்கள். மற்ற நாட்களில் இவர்களை இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியாது. இவர்கள் யாருக்கும் அஞ்சாத சிவ பக்தர்கள். பாரதத்தில் இத்தனை சாதுக்கள் இருக்கின்றார்களா என்று உலகமே வியக்கும் அளவிற்கு கும்பமேளாவில் பாரதத்தின் ஆன்மீக உணர்வு வெளிப்படும்.
அவர்களைத் தவிர சாதாரண பக்தர்களும் கோடிக்கணக்கானவர் வந்து நீராடுகின்றனர். ஜோதிடர்கள் குறித்த கும்பமேளா யோகத்தில் முதலில் நாக சாதுக்கள் இறங்கி புனித நீரை வாரி அடிப்பார்கள். அதன் பிறகே மற்றவர்கள் இறங்குவார்கள். நாசிக் போன்ற இடங்களில் நடக்கும் கும்பமேளாவில் முதலில் நீராட இறங்கும் சாதுக்கள் நதியில் வெண்கல நாணயங்களை வீசும் வழக்கம் உண்டு. இந்த நாணயங்களை நதியிலிருந்து எடுத்துச் செல்ல பக்தர்கள் கூட்டம் மலைமோதும். இந்த நாணயங்கள் பல அரிய சக்திகளை கொண்டதாக நம்பப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதால் கும்பமேளாவில் ஒவ்வொரு நாளுமே கோடிக்கணக்கான பக்தர்கள், துறவிகள், உயர் பதவியில் உள்ளோர்கள், அமைச்சர்கள், வெளிநாட்டினர் என்ற முக்கியஸ்தர்கள் என்று 45 நாட்களில் 15 முதல் 20 கோடி மக்கள் நீராடி செல்வது வழக்கம். ஆயிரக்கணக்கானோர் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கு மிகுந்த திட்டமிடல்கள் வேண்டும். அப்படி இருக்க 45 நாட்கள் தொடர்ந்து கோடிக்கணக்கானவர்கள் வந்து செல்வார்கள் என்றால் இதற்கான ஏற்பாடுகளை எவ்வித குழப்பங்கள் ஏற்படாத முறையில் செய்வதென்பது சாதாரண விஷயமல்ல. தங்குமிடங்கள், உணவு, மருத்துவ தேவைகள், அவசர உதவிகள், அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போதிய பாதுகாப்பு என உத்தரப்பிரதேச அரசு செய்துள்ள ஏற்பாடுகள் மலைக்க வைக்கின்றது. கும்பமேளா குறித்து நாரத புராணம் பலவற்றில் குறிப்புகள் உள்ளது. சீனத்து யுவான் சுவாங் இதை பற்றியும் எழுதியிருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்திலிருந்து வந்து நீராடி இருக்கிறார். பாரதம் என்பது இந்த உலகின் மிக புனிதமான அதிர்வுகளை கொண்ட இடம். இங்கு மட்டும்தான் மலைகள், நதிகள், பஞ்சபூதங்கள் கடவுளுக்கு சமமாக வணங்கப்படுகின்றது. ஆணும் பெண்ணும் சமம் என்று அர்த்தநாரீஸ்வர வடிவம் இறைவன் அருள் புரிகிறான். பக்தி கவி பூந்தானம் ஞானப்பானையில் இப்படி சொல்கிறார்: உப்பு கடல் சூழ்ந்துள்ள இந்த பூமியில் 7 தீபங்கள் உள்ளது. அவற்றில் நடுவில் நாம் இருக்கும் ஜம்பூ தீபம் உள்ளது. இது 1,00,000 யோஜனை பரப்பளவு கொண்டது. 7 தீபங்களிலும் சிறந்ததாக உள்ள இந்த மணி தீபம் போற்றப்படுகிறது. தாமரை மலரின் நடுவிலுள்ள மேருவை போல் கம்பீரமாக இது அமைந்துள்ளது. இதிலுள்ள 9 கண்டங்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது நம் பாரத கண்டம். அனைத்து மறிந்த முனிவர்கள் இந்த பாரத கண்டத்தை அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற இடமாக கூறுகின்றார்கள். பிரம்மலோகத்தில் உள்ளவர்கள் கூட தங்களுடைய கர்மங்களை அழிக்கவும் பிறவிலிருந்து விடுபடவும் வேண்டுமென்றால் அது இந்த பாரத தேசத்தில் மட்டுமே கைகூடும் என்கின்றார்கள். 4 யுகங்களில் மிக நல்ல யுகம் எதுவென்றால் அது கலியுகம்தான். மற்ற யுகங்கள் மோட்சம் கிடைக்க மிக கடினமான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் கலியுகம் மட்டுமே மிகச் சுலபமாக மோட்சத்தை அளிக்க வல்லதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். கலியுகத்தில் இறைவனின் திருநாமங்களை பக்தியோடு உச்சரித்தாலே மோட்சம் கிடைத்துவிடும். அதனால்தான் கலியின் மகிமை பற்றி பாரத கண்டத்தில் பெருமையாக சொல்கின்றார்கள். அனைத்து கண்டத்தில் இருப்பவர்களும் வாழ வேண்டும், முக்தி கிடைக்க வேண்டும் என்று பாரத கண்டத்தை வணங்கி இந்த பாரத கண்டத்தில் ஒரு புல்லாகினும் பிறக்க பாக்கியம் எங்களுக்கு இல்லாது போனதே என்று சொல்வார்களாம். இந்த கலியுகத்தில் பாரத கண்டத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் வணங்கி நிற்கின்றோம் என்கின்றார்கள். இதை நிரூபிப்பது போலத்தான் பல மதங்கள் சேர்ந்த வெளிநாட்டவர் கூட இந்த மகா கும்ப மேளாவில் நீராடி அதன் பலனை பெற திரிவேணி சங்கமத்திற்கு வந்து செல்கின்றார்கள். அதனால் தான் நம் பாரத தேசம் கர்மபூமி எனப்படுகிறது. இதனால் கர்ம பூமியில்தான் உலகில் வேறெங்கும் நடக்காத பல கோடி பக்தர்கள் கூடி நீராடும் கும்ப மேளாக்கள், மகங்கள் உள்ளிட்ட அரிய நிகழ்வுகள் அற்புதமாக நடக்கின்றது. இத்தகைய கர்ம பூமியில் பிறந்தவர்கள் எல்லோரும் புண்ணியம் செய்தவர்கள் நாம் என்பது மறக்கலாகாது. பாரதியின் வரியில் சொல்ல வேண்டுமென்றால் எங்களை பெருமைப்பட வைக்கும் எங்கள் பாரத தேசமென்று பாரதியின் வரியில் சொல்ல வேண்டுமென்றால் செந்தமிழ் நாடெனும்